போடணும். மடக்கு பகுதி நம்மளை நோக்கி இருக்கணும். வெட்டு பகுதி வந்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கணும். இதை போய் இப்படி போட்டுட்டு வெட்டிடக்கூடாது. அப்போ ஊடால துண்டு விழுந்துடும். என்னப்பா அதையும் சொல்லணும்ல, அப்படி நிறைய பேர் செய்வாங்க. அதை நம்ம கவனமாக பார்க்கணும். மடக்கு பகுதி நம்மக்கிட்ட இருக்கணும், வெட்டு பகுதி வந்து எதுக்க இருக்கணும். சரியா? இதில் வந்து பேப்பருங்கிறதுனால நேராக இருக்குது. நம்ம துணி வந்து ஈவனாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். அப்போ ஈவனாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு மார்க்கு பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு 1 இன்ச்சில் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு 3/4 இன்ச்சில் இருக்கும். 3/4 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு விடணும், 1 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு 2 இன்ச்சு விடணும். இதெல்லாம் வந்து அந்த சட்ட அளவு பொறுத்து. சரியா? ஆனால் 1.5 இன்ச்சு கம்பல்சரியாக இருக்கணும், அதுக்கு குறையாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நான் 3/4 இன்ச்சு தான் 1.5 இன்ச்சு தான் போட போகிறேன். 1.5 இன்ச்சில் ஒரு 2-3 இடத்துல போட்டுக்கோங்க. இப்படி 1.5 இன்ச்சில் ஒரு 2-3 இடத்துல போட்டுட்டு 3ஐயும் மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? இதுக்கு அங்கிட்டு தான் ப்ளவுஸோட உயரம் எடுக்கணும். ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சு இருக்கும். 13.5 இன்ச்சு இருக்கும். உடனே நம்ம என்ன செய்யணும், இதில் இருந்து 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இதுவரையும் புரியுதாப்பா? 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் 2 கோடு போட்டுக்கிட்டு அது 2ஐயும், இது எதுக்காக நான் 2-3 இடத்துல குறிக்க சொல்கிறேன்னா, ஒன்று போல் வர்றதுக்காக. நம்ம பிசுறையே ஒன்று போல் வரணும்னு வெட்டுறோம், அப்புறம் இங்கே கோணல் மானலாக வெட்டினோம்னா அது வேஸ்ட்டு. அதுக்காக இந்த இதை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இணைக்கணும். ஒவ்வொரு முன்னு பேக்கு எல்லாமே இணைப்போம்ல, அப்போ என்ன செய்யணும், அதுக்காக 1/2 இன்ச்சு. புதுசாக பழகிறவங்க 1/2 இன்ச்சு, நல்லா தைக்க தெரியறவங்க 1/4 இன்ச்சிலே அடிச்சுடுவாங்க. நீங்கள் 1/2 இன்ச்சில் இதில் என்ன செய்யுங்க, இதை மாதிரியே பண்ணிடுங்க. 2 இடத்துல 3 இடத்துல போட்டுட்டு இதுலேயும் மார்க் பண்ணிடுங்க. நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுத்தோம், இதில் 3.25 இருந்துச்சு, 1/4 இன்ச்சு குறைக்கணும்னு சொன்னேன். அப்போ 3 இன்ச்சு 3 இன்ச்சு 2 கோட்லேயுமே குறிச்சிடும். 2 கோட்லேயுமே குறிக்கணும், ஒரே கோட்டில் குறிக்கக்கூடாது. அப்புறம் ஷோல்ட்ரு, ரெடி ஷோல்ட்ரு அப்படின்னு இதில் இருந்து என்ன செய்யணும், 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த 2.25 இன்ச்சு இந்த கோடு தையல் வர்ற வரையும் அளவு சட்டை நீங்கள் எடுக்கிறதுல என்ன அளவு இருக்கோ அதை குறிக்கணும். 2.25 இதில் குறிச்சிடும். இதுலேயும் 2.25, கீழ் கோட்லேயும் 2.25, 2ஐயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தையலுக்குன்னு சொல்லி நம்ம விடணும். அதுவுமே வந்து என்னது, 1/2 இன்ச்சே குறிச்சிக்கணும். இதுலேயும் 1/2 இன்ச்சு. இப்போ கழுத்து அகலம் குறிச்சிட்டோம், ரெடி ஷோல்டர் குறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம் குறிக்கணும். கழுத்தோட இறக்கம் இதில் எவ்வளவு, 8 இன்ச்சா, என்ன அளவு இருக்கோ அதை குறிச்சிக்கணும். இதில் வந்து 7.25 இன்ச்சு இருக்கும். 7.25 இன்ச்சு இந்த ப்ளவுஸில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன அளவு உயரம் வேணுமோ அதை குறிச்சிக்கணும். இந்த இதில் 7.25 குறிக்கக்கூடாது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தையல்ல இருந்து தான் குறிச்சிருக்கோம். அப்போ நீங்களும் தையல்ல இருந்து தான் 7.25 குறிச்சிக்கணும். என்னக்குள்ள இப்படி குறிச்சிட்டு இந்த அளவு இங்கே வைக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன், 1/4 இன்ச்சு இதில் என்ன அளவு எடுத்தோமோ அதுதான் எடுத்தோம். இப்போது அது 3.25 இருந்துச்சு, இந்த 3.25 நீங்கள் எங்கே குறிச்சிக்கிறோம். புரியுதாப்பா? இதுவரையும் இந்த இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிராஸ் மாதிரி தான் வரும், ஏன்னா இங்கே வந்து நம்ம குறையா இருக்குது, இங்கே கூட இருக்குது. இதில் நீங்கள் வந்து 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அதுக்கு மேலே இருக்காது. சரியா? நான் வந்து 1 இன்ச்சை குறிக்கிறேன். இதை குறிச்சிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு அந்த ரவுண்டு ஸ்கேல் வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்படி ரவுண்டு நம்மளுக்கு கொடுக்க தெரிஞ்சிச்சுன்னா இப்படி ரவுண்டாகவும் கொடுத்துக்கிடலாம். எனக்கு வந்து இங்கே விரிவு வேண்டாங்கிறதுனால நான் இங்கே வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் இங்கிட்டும் அகலமாக கேட்டாங்கன்னா தான் இந்த இதில் எதுவும் பண்ணாமல் இங்கே கொஞ்சம் இப்படி குறிக்கேன். இப்படி ஒரு 1/4 இன்ச்சாக கொண்டு வந்து இப்படி குறிக்கேன். இந்த மாதிரி கொண்டு வந்து குறிக்கேன். புரியுதா? இன்னும்
இன்னும் கொஞ்சம் அகண்டுக்குறோங்க கேட்குறவங்களுக்கு. இது வந்து எனக்கு இங்கே நான் அகலமாக போட பிடிக்காது, அதனால் நான் அதை அப்படி அங்கே வச்சுட்டு இங்கே மட்டும் விரிவு கொடுத்தேன். ஒவ்வொருத்தர் மேலிருந்தே இப்படி வளைவாக கொண்டு வருவாங்க. அவங்க சட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அது மாதிரி பார்க்கும்போது என்ன செய்யணும், அதைத்தான் நீங்கள் அப்படி அகலப்படுத்தணும். சரியா? இல்லைன்னா இதுக்கு இன்னொன்று யூ நெக்குன்னா இதுவரையுமே வந்து இப்படி கொடுத்துடணும். ஒரு 1/2 இன்ச்சிலேயே கொண்டு வந்துடணும் யூ நெக்குன்னா. இதுக்குன்னா எதுவுமே தேவையில்லை. பா நெக்குன்னு நினைக்கிறீங்களா, இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ உள்ளடக்கி இதை கோடு போடும். இதிலேருந்து இப்படி கோடு போடும். அப்போ இதில் 3 விதமான கருத்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? பா நெக்குன்னா இந்த 3/2 இன்ச்சுனா ரொம்ப விரிஞ்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளடக்கி குறிச்சிட்டு குறிக்கணும். ரவுண்டு நெக்குனா 1/4 இன்ச்சு வெளியே வச்சு குறிக்கணும். யூ நெக்குனா நேராக கொண்டு வந்து அதிலேருந்து ரவுண்டு கொடுத்துடணும். இதுதான் இப்போ உள்ள இது. இப்படி கோடு போட்டுங்க. இந்த லைன்லேயே கோடு போட்டுக்கோங்க. நம்ம எந்த ஸ்டிச்சிங்க்குன்னு விட்டதில் இல்லை, கட்டிங்க்குன்னு விட்டோம் பார்த்தீங்களா, அதில் கோடு போட்டுக்கோங்க. அது நான் லாஸ்ட்டில் இதில் வெட்டணும்னு சொல்கிறேன். குழப்பாமல் இருக்கணும்லப்பா, இவனை புரியணுங்கிறதுக்காக நான் இப்போ தெளிவாக திருப்பின்னு சொல்லிட்டாரு. சரியா? இப்போ நம்ம இங்கே இருந்து இங்கே வரையும் எடுத்தோம். எவ்வளோ இருந்துச்சுப்போ? 5.25 எழுதுனீங்க. எவ்வளோ இருந்துச்சு? ஆமாம், 5.25 தான். 5.25 இருந்துச்சு. 5.25. 5.25 இருக்குது. அதே 5.25 நம்ம இங்கே இருந்து தான் வைக்கணும். 5.30 இருந்து 6, 6.15 வரையும் இருக்கும். அதுக்கு மேலே யாருக்குமே கூடாது. சரியாப்பா? இப்போ 40 இன்ச்சு 50 இன்ச்சு இருந்தால் கூட இதுக்கு மேலே வராது. சரியா? 5.25 இதில் நம்ம ஒரு மார்க் பண்ணணும். இந்த 2 கோடு சந்திக்குதுல எல் மாதிரி போட்டிருக்கீங்கல்ல, அதில் என்ன செய்யணும், 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க். முதல்ல ஒரு கோடை கூட போட்டுக்கோங்க. கிராஸாக போட்டுட்டு இதில் 1.5 இன்ச்சை குறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் மடக்குனீங்கன்னா சென்டர் இதை குறிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து என்ன செய்யணும், நம்மளோட மார்பு சுற்றளவு, ப்ளவுஸு சுற்றளவு எதுனாலும் சரி அது எல்லாம் ஒன்று தான். இதை நம்ம குறிக்கிறோம். நான் வந்து ஈஸியாக குறிச்சிடுவேன். உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இதில் இப்படி பார்த்துருவேன். நேராக இருக்குது 8 17 அப்படின்னு குறிச்சிடுவேன். உங்களுக்காக நான் இப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதை நேராக நான் வச்சுருக்கிறதுனால நான் அப்படி குறிச்சிடுவேன். உங்களுக்கு 17 வந்துருச்சா? 17. அப்போ 8 17 பாதி 8. இது 8 இன்ச். இதில் இப்போ 2.5 இன்ச்சு இருக்குன்னா 1.25. இந்த இதுவும் குறித்தாலும் தப்பு கிடையாது. இந்த 3 இதையும் இப்படி கொண்டு வந்து இப்படி குறித்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த 1.5 இது உள்ளுக்கு அடங்கிருச்சு அப்படி, இது உள்ளே அடங்கியிருக்கு. ஏன்னா எனக்கு இந்த சைடு ஃப்ளவர்ஸ் அதை இந்த மாதிரி எனக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு இந்த ப்ளவுஸுக்கு இல்லைங்கிறதுனால இது உள்ளடங்கிருச்சு. அவங்களுக்கு இப்படி வெளியே வர்றது ஈஸியாக நீங்கள் குறிச்சிடுவீங்க. இந்த 3ஐயும் இப்படி போட்டுருவீங்க. இப்போ இது உள்ளடங்கியிருக்கு, இதை விட உள்ளடங்கியிருக்கு. அப்போ இதுக்கு என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும்ல, வருதுல்ல, என்னடா இப்படி போட்டோம்னா இந்த புள்ளி வருதே, இது எப்படி இந்த புள்ளி எப்படி கொண்டு வந்தால் அப்போ இது உள்ளுக்க வருதே அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரும். இதுக்கு என்ன செய்யணும், இதை குறிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு நீங்கள் நிப்பாட்டிடலாம். இதை இப்படியே கொண்டு வந்து, ஆனால் இது சென்டர் வரை நேராக வந்து இதை இப்படியே வளைய கொடுத்து இதில் கொடுத்துடலாம். இதில் இப்படி நீங்கள் கொண்டு வரலாம். இந்த இங்கே கொண்டு வரணும் தேவையில்லை. புரியுதாப்பா? இது ஒரு டவுட்டு. இது உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிடணும். ஆம்கோலில் 1.5 இன்ச்சு குறிச்சிருக்கோம்லப்பா, அதை விட இந்த இப்போ இது வந்து நம்ம இப்படி கிராஸாக போடுதோம். அந்த ரவுண்டு ஸ்கேல் இது மாதிரி வரும். இதை மாதிரி போட்டாலும் நம்மளுக்கு இங்கே வந்து புள்ளியாக இருக்கிறவங்களுக்கோ அந்த மாதிரியோ இருக்கிறவங்களுக்கோ ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கதை போட்டுட்டாங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் அளவை குறைக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே மாறி போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த அளவு 3 அளவு இதிலேயே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கிடலாம். இது கண்டிப்பாக இதிலே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. இதுனா இன்னும் தெளிவாக இருக்குங்கிறதுக்கு தான் இது.
அது ஒவ்வொருத்தர் உடம்பை பொறுத்து இந்த மாற்றம் இந்த வித்தியாசங்கள்லாம் வரதான் செய்யும். சரியா? இதையும் நம்ம தச்சு அனுபவத்தில் கற்றுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னக்கூடியே உங்களுக்கு சொல்கிறேன். இதை மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க. எல்லாம் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், இதுக்கு வந்துட்டு 1.5 இன்ச் நம்ம என்ன அளவு விடுறோமோ அந்த 1.5 இன்ச் அளவு உள்ளக்க விடுற துணி அளவாக குறிச்சிக்கிறேன். இந்த சுற்றளவுக்கு அடுத்து இதையும் குறிச்சிக்கிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், கீழே வைப்போம். கீழே வந்து நம்மளோட இடுப்பு அகலத்தை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடுப்பு அகலம் தையல் டு தையல் சொன்னீங்கன்னா 30 இன்ச்சு இருக்கு. சரியாப்பா? இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இதை விட இங்கே 4 இல்லைன்னா 5க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்தால் ரொம்ப அவங்களுக்கு தொப்பை போட்டு வயிறு பெருசாக இருந்து அவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். பொதுவாக 90%க்கு இதை விட 4, 5 இல்லை 3 கூட இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு கூட இருக்கும். அதுதான் இருக்குமே ஒழிய ரொம்பலாம் வித்தியாசம் வராது. 10 இன்ச்சு அந்த மாதிரிலாம் வராது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போ இதில் எத்தனை வச்சோம், 15 பாதி 7. ஏன்னா இதை நம்ம 2ஆக போட்டிருக்கோம். நினைவு இருக்கா? இதில் குறிச்சிட்டு இந்த டாட்டு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து 1/2 இன்ச்சு, இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கிட்ட 1/2 இன்ச்சு, 2 டாட்டு பிடிக்கிறோம். அப்போ 1 இன்ச்சு விட்டுக்கோ. அது போக 1.5 இன்ச்சு விட்டுக்கோ. 1.5 இன்ச்சு இங்கே விட்டதுனால இங்கேயும் 1.5 இன்ச்சு விடணும். விட்டு இவ்வளோதான் நம்ம பின்னாடி குறிக்கிறது. இதையும் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சொல்கிறது நம்ம அளவு எடுத்து தைக்கிறதுக்கும் பொருந்தும். இன்னொன்று, நீங்கள் அளவு சட்டை வச்சு பண்ணல ஒருத்தக உங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, பெர்ஃபெக்டாக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும், அப்படி சொல்கிறவங்களுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, இந்த இதை நீங்கள் அளந்துக்கோ. இப்படி டேப்பை வச்சு இந்த தையல்ல இருந்து இப்படியே அளந்துக்கோங்க. 8 இருக்குது. அப்போ இவங்களோட ஆம்கோலோட சுற்றளவு வந்து 16 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சு இதை நீங்கள் கொண்டு வரணும். இது நம்ம அளவு எடுத்து வெட்டி இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அளவு போட்டாவே போதுமானது. தாராளமாக சட்டை தைச்சிடலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும், அவங்களுக்கு இந்த அளவையும் நீங்கள் பார்த்துக்கூடாது. அது என்ன, நம்ம வந்து தையல் உள்ளுக்க எடுத்து மேலே தான் எடுத்துருக்கோம். அதனால் இதையும் நீங்கள் பார்த்து 8 இன்ச். இப்போ நம்ம ஆம்கோல் வச்சோம் பார்த்தீங்களா, அதை விட இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 4 இன்ச்சு போடணும். 4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மேலே போடணும். ஒரு கோடம் இதோ வந்தால் என்ன செய்யணும், விட்டுறலாம். ஆனால் இது 1/2 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. 3/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இப்படி வந்துருச்சு. இதுக்கு அங்கிட்டு நம்ம 1.5 இன்ச்சு குறிக்கணும். இதுக்கு அங்கிட்டு 1.5 இன்ச்சு குறிக்கணும். இப்போ இது 2 இருக்குது, என்ன செய்ய அப்படின்னு சந்தேகம் வரும் உங்களுக்கு. சரியா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது 2க்கும் ஊடால கொஞ்சம் தள்ளி ஒரு மார்க் பண்ணி இந்த அளவு நீங்கள் தையல் கொண்டு வந்துடுங்க. இந்த அளவு தையல் கொண்டு வரும்போது கை பக்கம் நீங்கள் இப்படி இழுத்து வரும்போது அந்த 4 இன்ச்சு சரி வந்துடும். சட்டையை அடிக்கிறீங்கள, பழகிற வரையும் என்ன செய்யணும், கொஞ்சம் இதை நம்மளை அறியாமல் இழுத்துருவோம். ஸோ ஆம்கோல் பக்கம் கொஞ்சம் இழுத்து கொண்டு போயிடுவோம். அப்போ இந்த 4 இன்ச்சு அதில் சரியாக போயிடும். சொல்லுது புரியுதாப்பா? இதை மாதிரி பண்ணிக்கிறது. இது வந்து எல்லா சட்டைக்கும் வராது. ஒவ்வொரு நூற்றில் ஒரு 10 அந்த மாதிரி தான் வரும். இல்லைன்னா இந்த நம்ம குறிக்கிறோம் பாருங்கள், இதே சரியாக போயிடும். நான் தச்சு கொடுத்த வரையும் என்ன கட்டிங் போடுறோம். கட்டிங் வந்து இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைனு தான் குறித்தோம். ஆனால் இதில் போய் வெட்டிடக்கூடாது. இதை விட ஒரு 1/4 இன்ச்சுன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சு எவ்வளோ விடுறோமோ தைக்கிறதுக்கு அந்த இதை இப்படி வெட்டிக்கிறேன். இப்படி நம்ம வெட்டிக்கிறேன். புரியுதாப்பா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அதே புரிஞ்சுச்சுல்லப்பா?
பேப்பர் கூட வேஸ்ட்டாக போயிட்டு போகுது. ஆமாம் கட்டக்கு இந்த சொட்ட துணி நல்ல இல்லை. இதே மாதிரி இங்கே வெட்டும் போதும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் போட்டுக்கோங்க. எதுக்காகனா நம்ம இப்படி ஒரு மடக்குவோமா, அப்போ நம்ம இந்த பக்கம் வச்சோம்னா அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை வச்சு இப்படி மடக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நின்றுட்டு தான் நீட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படி வெட்டி விட்டோம், அப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நேராக வந்துருச்சு. இது இப்போ நீங்கள் நேராகவே வெட்டுனீங்க அப்படின்னா, நீங்கள் மடக்கும் போது சரியாக மடக்கலை அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்க வந்துடும். இப்படி உள்ளுக்க வந்துடும். நீங்கள் மடக்கும் போது நேராக மடக்கலை அப்படின்னா என்ன வந்துடும், இது நான் மடக்கி பழகினதுனால எனக்கு கரெக்டாகவே வருது. நீங்கள் பழகும் போது என்ன செய்யணும், இந்த பக்கம் உள்ளுக்க வந்துடும். சப்போஸ் நீங்கள் நேராக எடுக்கலை அப்படின்னா உள்ளுக்க வந்துடும். அதனால் கொஞ்சம் அதுக்காக 1 இன்ச்சுக்கு சொல்லலை, ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் கொடுத்து வெட்டிக்கோங்க. அவ்வளோதான். வெட்டிட்டு இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது வந்து இதில் எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு, கரெக்டாக இருக்குது.